ஒரு மலையோட விளிம்புல 100 ரூம்ஸ் கொண்ட 8 மாடிக்கு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை 12th செஞ்சுரியில கட்டியிருக்கிறாங்க. எப்படி ஒரு மலையோட விளிம்புல இவ்வளவு ரூம்ஸ் கொண்ட ஒரு பிரம்மாண்ட கோட்டையை கட்ட முடியும்? அதே மாதிரி ஒரு கோட்டைக்கு ஒருத்தர் உரிமையாளரா இருக்கலாம், ஆனா இந்த கோட்டைக்கு பல குடும்பங்கள் உரிமையாளரா இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? இப்ப வர பல குடும்பங்கள் அந்த கோட்டையை உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையோட பேர் பர்க் எல்ஸ் கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்ஸ் கேசில் தான். இந்த கோட்டையோட சிறப்பு என்னன்னா, மலையோட விளிம்புல 8 மாடிக்கு 100 ரூம்ஸ் கொண்ட 3 பாகங்களா இருக்கும். பட் ஆனா சிங்கிள் கேசல் தான், இருந்தாலும் 3 பிரிவுகளா இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள் பொதுவா இருக்குது, ஒரு சில இடங்கள் தனிப்பட்ட குடும்பங்களுக்கு சொந்தமா இருக்கு. ஸோ அது என்னென்ன, இந்த கோட்டையை எப்படி மலையோட விளிம்புல நிறைய குடும்பங்கள் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறாங்கன்னா அதுல என்ன இருக்கு, அது என்ன விஷயம், அதை கட்டுறதுக்கான தேவை என்ன, அந்த விளிம்புல அதை கட்டுறதுக்கான தேவை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பா, ஆய்ம தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், ஒரு மலையோட விளிம்பில், அதாவது மிக உயரமான ஒரு மலையோட விளிம்பில் 8 மாடிக்கு 100 ரூம்ஸ் கொண்ட 3 அடுக்குகளாக ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்குது மிக பிரம்மாண்டமாக. அந்த கோட்டைக்கு இன்னைக்கு வரைக்கும் பல பேர் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கோட்டை கட்டும் போதே பல பேர் சேர்ந்து தான் அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை 12ஆம் நூற்றாண்டில் ஜெர்மன் நாட்டில் கட்டப்பட்ட எல்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோட்டை. இந்த கோட்டையை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த கோட்டை எப்படி கட்டினாங்க, எதுக்காக பல பேர் சேர்ந்து இந்த கோட்டையை கட்டினாங்க, அதுவும் மலை உச்சியில் ஒரு விளிம்பில் எதுக்காக கட்டினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பர்கெல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எல்ஸ் கோட்டை 12ஆம் நூற்றாண்டில் ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டை ஒரு மலையோட உச்சியில் அதோட விளிம்பில் பாறை மேலே கிட்டத்தட்ட 70 மீட்டர் உயரத்துக்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோட்டை. இந்த கோட்டையோட ஹிஸ்டரி என்னன்னா, இந்த கோட்டை அமைஞ்சிருக்கிற அந்த மலை ரோமானிய காலத்துல, அதாவது 5th செஞ்சுரியில இந்த வழி தான் வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான வழியா பார்த்திருக்காங்க. அதோட இந்த வழியை தான் அதிகமான வர்த்தகத்துக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 5th செஞ்சுரியில இருந்து 8th செஞ்சுரி வரைக்கும் இந்த இடம் பல பேரோட கட்டுப்பாட்டுக்கு கடைசியா 8th செஞ்சுரியில லூயிஸ் தி பியாசிக் அப்படிங்கிற மன்னரோட கட்டுப்பாட்டுக்கு வரும்போது அவர் இந்த இடத்துல ஒரு மண்டபத்தை கட்டுறாரு. எதுக்காக மண்டபம் கட்டுறாருன்னா, இந்த வழிதான் வர்த்தகத்துக்கு முக்கியமான பகுதி, முக்கியமான பாதை அப்படிங்கிற காரணத்தினால இந்த வழியா போறவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு மண்டபத்தை கட்டுறாரு, அதாவது இந்த மலை கிட்ட. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மண்டபம் சீரமைக்கப்படுது. எப்பன்னா 1157 1157வது வருஷம் இந்த மண்டபத்தை இடிச்சிட்டு கம்ப்ளீட்டா ஒரு கோட்டையை அந்த இடத்துல கட்டுறாங்க. அந்த கோட்டை ரோமானிய ஆட்சியில மிக முக்கியமான ஒரு கோட்டையா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1331 நடந்த ஒரு போர்ல இந்த கோட்டை பாதிக்கப்படுது. பெரிய அளவுல பாதிப்பு இல்லைனாலும் இந்த கோட்டை சில சேதங்களை சந்திக்குது. அந்த நேரத்துல அந்த கோட்டையில ஒரு ராணுவ தளம் அமைச்சு அந்த கோட்டையை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மலை உச்சியில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோட்டை, இந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கிராமத்தோட தலைவர்கள் அப்படின்னு சொல்லி, அவங்களோட உண்மையான சொத்து தான் இந்த சொத்து அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்களா பல மன்னர்கள் கைக்கு இந்த கோட்டை கை மாறி போகுது. இருந்தாலும் இந்த கோட்டையில ஒரு ராணுவத்தில் அமைச்சு இந்த கோட்டையை ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 19வது நூற்றாண்டுல கவுண்ட் சூ எல்ஸ் அப்படிங்கிறவர் இந்த கோட்டையை வாங்கி இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய சேதங்கள், அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அழிந்த இடங்கள், இடிபாடுகள் எல்லாத்தையும் சரி செய்யறாரு. அந்த டைம்ல அவர் இந்த கோட்டையை சீரமைக்கிறதுக்காக செய்யப்பட்ட செலவு யூரோல 2.6 மில்லியன், இந்தியன் ருபீஸ்க்கு 27 கோடி அன்னைக்கு தேதிக்கு செலவு பண்ணி தான் அந்த கோட்டையை மறுசீரமைப்பு பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சில காலங்கள் இந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் 2008ல இருந்து 2012 வரைக்கும் மறுபடியும் சீரமைப்பு பணிகள் செஞ்சு 2012க்கு அப்புறம் இந்த கோட்டை கம்ப்ளீட்டா டூரிஸ்டுக்கு ஓபன் பண்ணப்படுது. இந்த கோட்டைக்கு பல உரிமையாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கோட்டையை கூட்டு வாரிசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முறையில அந்த காலத்துல பிரிச்சிருக்காங்க. கூட்டு வாரிசுனா ஒண்ணும் இல்லை, அது ஒரு ஃபேமிலி இல்லாம 2-3 ஃபேமிலி சேர்ந்து ஒரு இடத்த பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முறை தான் அந்த காலத்துல இந்த கோட்டைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோட்டை இருக்கக்கூடிய மலையை சுத்தி சில கிராமங்கள் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்கள், சின்ன மன்னர்கள், மாவீரர்கள்னு சொல்லி செழிப்பா இருந்தவங்க தனித்தனியா ஒரு கோட்டையோ அல்லது பெரிய மாளிகையோ கட்டணும்னா நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு 3 குடும்பங்கள் சேர்ந்து இந்த கோட்டையை வாங்கி மறுபடியும் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த 3
குடும்பங்கள் தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோட்டையோட ஸ்ட்ரக்சரையே கம்ப்ளீட்டாக மாற்றி மிக பிரம்மாண்டமாக இந்த கோட்டையை வந்து 3 குழுவாக பிரிக்கிறாங்க. ஒரு சில இடங்கள் வந்து பொதுவாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய இடங்களை, அதாவது இவங்க தங்குற இடம், கெஸ்ட் ஹவுஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை இவங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மண்டபம், பார்க்கு, யார்டு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக இவங்க வந்து பொதுவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க அந்த காலத்திலே பிரித்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த கோட்டையை வந்து 3 பங்காக பிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த 3 பங்கையும் சேர்த்து கிட்டத்தட்ட 100 ரூம்ஸ் வந்து இந்த ஒரே ஒரு கோட்டைக்குள்ள பில்ட் பண்ணியிருக்காங்க. 12th செஞ்சுரியில் கட்டப்பட்ட இந்த கோட்டை வந்து பல பேரோட கைகளுக்கு மாறி, பலரோட சொத்துக்களாக மாறி, ஒரு கட்டத்தில் ஒரு சில குடும்பங்கள் சேர்ந்து இந்த கோட்டையை வாங்கி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த கோட்டையை வந்து பிரம்மாண்டமாக மறுபடியும் ரீபில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கோட்டையை இன்னைக்கு பராமரிக்கிறது யாருன்னா இந்த 3 குடும்பங்களுக்கும் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து இன்னைக்கு இந்த கோட்டையோட மெயின்டெனன்ஸ்ல இருந்து வரவு செலவு வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணது இந்த 3 ஃபேமிலி தான். ஒரு டூரிஸ்டாக நம்ம வந்து இந்த கோட்டைக்கு போய் விசிட் பண்ணோம்னா அந்த கோட்டையில் என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம்னா, ராணுவ தளங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பீரங்கி, மனிதர்கள் யூஸ் பண்ண கவசம், இரும்பு கவசம், அதோட அவங்க அந்த டைம்ல யூஸ் பண்ண வாள்கள், துப்பாக்கிகள், ஆயுத கிடங்கு, ஓவியங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோட்டை வந்து மிக அழகான உயரமான மலையோட விளிம்புல பாறை மேல 8 மாடி இருக்கக்கூடிய 100 ரூம்ஸ் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டப்பட்டு ராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டு மிக பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கோட்டைக்கு இப்பவும் பலர் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. பட் இருந்தாலும் 3 குடும்பங்கள் தான் வந்து இப்போ இந்த கோட்டைக்கு உரிமையாளராக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கோட்டையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.